வணக்கம். நான் சிவகாமி. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இவ்வளோ நாள் சில நன்மைகள் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு தெரியாமலே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழத்தை சாப்பிட்டு வந்திருப்போம். அது வேறு எந்த பழமும் கிடையாது, கொய்யா பழம்தான். நமக்கு ஈஸியான முறையில் மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம். ஆனால் இந்த கொய்யா பழத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அது தெரியாமலே எத்தனையோ பேர் நம்ம சாப்பிட்ருப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, இது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாப்பழத்தை விடவே மாட்டீங்க. கண்டிப்பாக டெய்லி ஒன்று சாப்பிட்டே ஆகணும், அட்லீஸ்ட் 2ஆவது சாப்பிட்டாகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை ரெகுலராகவே சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சத்துக்கள் இருக்குது. பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், நார் சத்து இருக்குது, புரத சத்து இருக்குது, விட்டமினில் சி இருக்குது, ஏ இருக்குது, B6 இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் எதில் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கொய்யாப்பழத்தில் அடங்கியிருக்கு. ஓகேங்களா? அதிகமாக இது நிறைய பேர் எதுக்கு ஃபாலோ பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக செரிமானம் ஆகலை, சரியாக மோஷன் போக மாட்டுது அப்படிங்கும் பொழுது இந்த கொய்யாப்பழத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனைக்காக நிறைய பேர் இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்ருப்போம். ஸோ பல வகையான வயிறு பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த கொய்யாப்பழம் யூஸ் ஆகுது. அதில் பார்த்திங்கன்னா வாயு பிரச்சனையே நீக்கும். அதே மாதிரி அசிடிட்டி பிரச்சனை இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கொய்யாப்பழம் சாப்பிடும்போது சரியாயிடும். புளிச்சியப்போ எடுத்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த கொய்யாப்பழம் யூஸ் ஆகுது. அதே மாதிரி பொதுவாக சரியாக ஜீரணமாகாமல் மூலத்துக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கிறதுனால தான் அதிகமாக மூலமே வருது. ஸோ அந்த செரிமான பிரச்சனையே சரியாகுது அப்படிங்கும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனை டோட்டலாக இல்லை அப்படின்னா மூலம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ மூலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மார்னிங்லேயும் சரி, லன்ச் டைம்லேயும் சரி, நீங்கள் ஒவ்வொரு பழம் நல்லாவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நைட் டைம்லையும் சரி, ஈவினிங் டைம்லையும் இந்த கொய்யாப்பழத்தை எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. செரிமான பிரச்சனை எதுவுமே இல்லை, மலச்சிக்கல்லாம் போயிடுது அப்படிங்கும் பொழுது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் தொப்பை குறையும். டெய்லி எடுத்துகிட்டே வரும்பொழுது நம்மளுடைய ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும், முக சுருக்கம் குறையும், யங்காக ஃபீல் ஆகும். அதே மாதிரி பாடி கூலாக இருக்கும். சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி இருக்கவங்க டெய்லி இதை பயன்படுத்திட்டு வரும்பொழுது நரம்பு தளர்ச்சி சரியாகும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு டெய்லி ஒரு கொய்யாப்பழம் நம்ம சாப்பிட்லாம். ஸோ கம்மியான விலையில் கிடைக்கிறது அப்படின்றதுனால இதை டெய்லி எடுக்கிறதுல கஷ்டம் இருக்காது. எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குடலில் புண்கள் இருந்தது அப்படின்னா அதை அகற்றுறதுக்கு பயன்படுது. பற்கள், ஈறுகளில் பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு பயன்படுது. வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்களுக்கு டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு வரும்போது அந்த துர்நாற்றம் சரியாகும். பிபியை கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். சுகர் இருக்கிறவங்க கூட தேவையான அளவுக்கு இந்த கொய்யாப்பழத்தை எடுத்துகிட்டு வரும் பொழுது பிளட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கண்ட்ரோலாக வச்சுக்குது. ஸோ எந்த பயமும் இல்லாமல் சுகர் இருக்கவங்க இதை சாப்பிட்லாம். புற்றுநோய் செல்களை அதிகரிக்க விடாமல் தடுக்குது. அதாவது பேசிக்காகவே உடம்புல புற்றுநோய் செல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது அளவாக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை இல்லை. அதோட அளவு கூடும் பொழுது தான் நமக்கு புற்றுநோயால் பிரச்சனை ஏற்படுது. அந்த மாதிரி புற்றுநோய் செல்களை அதிகரிக்க விடாமல் தடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால நடக்கும். அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரூட்டில் எதுவும் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாப்பழமும் ஒன்று. இதை டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதில் பொதுவாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும் பொழுது ஃபோலிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபோலிக் ஆசிட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாப்பழத்தில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க கொய்யாப்பழம் தினமும் எடுத்துக்கோங்க. ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வைக்கு சிறந்தது. கண் பார்வை குறைவை தடுக்குது. பொதுவாக கண்புரை வராமல் தடுக்கிறதுக்கும் இது எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாப்பழம் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொய்யாப்பழத்தில் இருக்குது. ஸோ கம்மியான விலையில் கிடைக்கிறதுனால நம்ம பெருசாக ஆப்பிள், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி வாங்க முடியாட்டாலும் அட்லீஸ்ட் இந்த கொய்யாப்பழமாவது நம்ம அடிக்கடி நம்மளுடைய சாப்பாட்டில் சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நம்மளால் தீர்க்க முடியும். இதை நான் நிறைய பயன்படுத்தியிருக்கேன். அதில் நிறைய பிரச்சனைகள் எனக்கு சரியாக இருக்குது அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இதை ஒரு வீடியோவாக போடுறேன். இல்லைனா இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்லக்கூடாது இல்லையா? சொல்லியிருக்க மாட்டேன். அதுலேயும் பார்க்க வேண்டியது கொய்யாப்பழம் சாப்பிட்டதுமே யாரும் தண்ணி குடிக்க வேணாம். ஒரு சில பேருக்கு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா
தொண்டையில் வந்து சில பேருக்கு வலி வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து தண்ணீர் குடிச்சிக்கோங்க. இப்போ இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாராவது வந்து கொய்யாப்பழம் கையில் சிக்கிச்சுன்னா சாப்பிடாமல் இருப்போமா? கண்டிப்பாக மாட்டோம். தினம் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினமும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல தகவலை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.